பண்ணா 1/2 மணி நேரம் கூடுதலாவது என்ன வர கணையில். ஏகோ இதில் நின்று யாரை தேடியே? வாமலிகா, என் தங்கச்சி வாரேன்னு ஃபோன் பண்ணா. 1/2 மணி நேரம் கூடுதலாகுது, அதான் வாராளான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பவக்கா, அதான் வீட்டுக்கு வர நேரமாக இருக்கும். நானும் அப்படி தான் நினைக்கேன். அது இருக்கட்டும் மல்லிகா, நீ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லைக்கா, இனிமே தான் செய்யணும். இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு? நேற்றுக்கு பொங்குன சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாயிட்டுக்கா, அதை தான் இன்னைக்கு காலையில் குடித்தேன். உங்கள் அம்மைக்கு அதே கொடுத்த? இல்லைக்கா, அவிய வயசானவில அவளுக்கு கஞ்சி கொடுக்க முடியுமா? தம்பி கடையிலேருந்து இட்லி வாங்கிட்டு வந்தான், அதை தான் அம்மையும் தம்பியும் சாப்பிட்டாவ. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் மல்லிகா, நீ தப்பாக எடுத்துக்காத. நீ ரொம்ப நல்ல பிள்ளை, அது மட்டும் இல்லை என்னைய மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளைங்கிறதுனால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லுவேன். நான் தப்பாக எடுத்துக்கிட மாட்டேங்க்கா, சொல்லுங்க. கடையில் இட்லி வாங்குறது வீட்டில் மாவரைக்கலாம்ல? உங்களுக்கு தான் தெரியும்லக்கா, எங்கள் வீட்டில் கிரைண்டர் இல்லைன்னு, வேறு எப்படிக்கா மாவரைக்க? கடையில் மாவு கிடைக்கும்ல மல்லிகா, அதை வாங்கி செஞ்ச அன்னைக்கு 3 பேருமே சாப்பிடலாம்ல? செய்யலாம்தாக்கா, ஆனால் காலையில் கடையில் போய் மாவு கேட்டால் மாவு கிடைக்க மாட்டேங்குதாக்கா. காலையில் போய் கேட்டால் எப்படி கிடைக்கும்? நீ முந்தின நாளே வாங்கி கொண்டு வைக்கணும். முந்தின நாளே வாங்கினா மாவு பிடிச்சிரும்லாக்கா. நான் வேறு என்ன பண்ணேன்? நீ மாவை வாங்கி என்கிட்ட தந்துடு, நான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். என்னையால் உங்களுக்கு வீண் சிரமம் வேண்டாக்கா. இதில் என்ன சிரமம் இருக்குது? நான் உனக்குள்ளே மாவை வைக்கிறதுக்காக தனி ஃப்ரிட்ஜே வாங்க போகிறேன். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஓரத்தில் நீ வாங்கி தந்த மாவு பாக்கெட்டையும் வைக்க போகிறேன். சரிக்கா, அப்போ இன்னைக்கு மாவு வாங்கி நான் உங்ககிட்ட தந்துடுறேன். ஏக்கோ உங்கள் தங்கச்சி வராவ ஒரு வழியே வந்துட்டாலாமா? வருவேன்னு சொல்லி 3/4 மணி நேரம் கூடுதலாயிட்டு. சாரிக்கா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இருக்கட்டும், பரவாயில்ல. ஆமாம், நீங்கள் 2 பேர் வந்திருக்கியா? அவளங்க சின்ன பொண்ணையே கேட்குதியா? அவளுக்கு கால் ரொம்ப வலிக்குதான். அப்போ அவள் நம்ம கூட வரலையா? அவள் எப்படிக்கா வராமல் இருப்பா? அவளுக்கு கால் வலிக்கதான் இவ சொன்னா, அவள் வேற எப்படி வருவா? நம்ம எல்லாத்த மாதிரி அவள் நடந்து தான் வருவா. இந்த மொக்க காமெடி சொல்லுத தூக்கி ஒரு ஓரத்தில் வை. நம்ம காமெடி சொன்னதான் இவளுக்கு பொறுக்காத. என்னது ஒரு சைடு வாங்கினது மாதிரி இருக்கு? நான் எங்கே சைடு வாங்கினேன்? என்ன பாருங்க, கையில் ஒன்றுமே இல்லை. இதுக்கு பேர் என்ன, ஜோக்கா? பின்ன ஜோக் இல்லாமல் சாக்கா? நெவருமா, இப்படியெல்லாம் பேசாத. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் நான் இருக்க மாட்டேன். இப்போமே எங்கே இருக்குது? நிற்கலாம் சீட்டியே. போதும்மா, நிப்பாட்டு. நீ சொல்கிறத கேட்டோன்னா எனக்கு சிரிப்பு வரல. உங்களுக்கு வரலன்னா என்ன, வரவளுக்கு வந்தால் காணும். இதை தான் பெரியவங்க சொல்லுது, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்னு. ஒன்று இப்போ என்ன ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சின்ன பொண்ணு தான் சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு நிறைய பழமொழி சொல்லுவேலாம். அதான் இந்த பழமொழியை கேட்டதும் என்ன ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றையும் திருத்த முடியாது, சின்ன பொண்ணையும் திருத்த முடியாது. ஏன் தான் 2 பேரும் இப்படி இருக்கீங்களோ தெரியல. திருத்ததுக்கு நாங்கள் ஒன்றும் பரிச்சை பேப்பர் இல்லையே. ஐயோ அம்மா தாங்கலை. இவ இன்னைக்கு ஏன் தான் இப்படி மொக்கையாக சொல்லிகிட்டு இருக்காளோ தெரியல. சரி, 3 நேரம் கிளம்புமா? ஏக்கா, இப்போ 3 நேரம் சேர்ந்து கடைக்கா போறியே? ஆமாம் மல்லிகா, நானும் உங்கள் கூட வரேன்க்கா. எனக்கும் நிறைய ஜாமான் வாங்கணும். சரி, அப்போ நம்ம 4 பேரும் போயிட்டு வந்துடுவோம். சின்ன பொண்ணும் நம்ம கூட வரேன்னு சொன்னாக்கா, அதனால் நம்ம இப்படி ஓடி போவோம். வர வர மாமி கழுத போல் போனாலாம். அவ்வளோ வளர்த்தி காலை வச்சுட்டு அவளுக்கு நடக்க மாச்சல் 2. நான் நினச்சேன் இவ்வளோ நேரம் ஆகியும் எண்ணிட்டியா? இப்படியே பார்த்துட்டு நிற்காம முன்ன பார்த்து நடந்து போ. சரி சரி, நடக்கேன்னு சொன்னால் ஒட்டே ஓட்டமாக ஓடி போயிட்டேன். சரி, நம்மளும் போவோம். வா மல்லிகா. வரேன்க்கா. என்னது இது, எல்லாரும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் மாதிரி லைனில் போயிட்டுருக்கியா? ஐயோ ஐயோ ஹூலாம். நெவருமா, இப்படி கிண்டல் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. என்னம்மா, நான் மட்டும்தான் இவ பேசுறதை கேட்டுட்டு சிரிச்ச மாதிரியும், வேறு யாரும் சிரிக்காத மாதிரியும். நம்ம சிரிச்சாதான் வீலுக்கு பொறுக்காத. எப்போவுமே வீலுக்கு நான் கிண்டல் பண்ணுறது தானே கேட்கும். ஏன்னா ஒன்றையை தவிர வேறு யாரும் கிண்டல்லாம் பண்ண மாட்டாவ. இந்த சின்ன பொண்ணு இன்னும் காணல. ஆமாம், இன்னும் வந்த மாதிரில. சரிக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்துடுவா. இவர் அவளுக்காகலாம் ரொம்ப நேரம் வெயிட்டு பண்ண முடியாது. முதல்ல அவள் வருவாளா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேளு. சரிக்கா, ஃபோன் பண்ணுங்க. உங்கள் அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னிய மல்லிகா, அவி இப்போ எப்படி இருக்கவ? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல.
2 பேரும் கதை விடணுன்னா கொஞ்சம் தள்ளி போய் கதை விடுங்க. அவள் ஃபோன் எடுத்தாளா? ஃபுல் ரிங் ஆகி கட்டாவது எடுக்க மாட்டேக்காக்கா. அப்போ அவளை விட்டுட்டு நம்ம மட்டும் போவோம். வேண்டாக்கா, விட்டுட்டு போனாக்கி வருத்தப்படுவா. அப்போ இப்படி நின்னாச்சா யாராவது ஒருத்தி அங்கன்னு போய் அவளை கூட்டிகிட்டு வாங்க. உமா, நீ போய் சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வா. சரிக்கா, போயிட்டு வரேன். கூப்பிட போறேன்னு சொன்னாலே பின்ன நின்று குசு குசுன்னு கதை விட்ட மாதிரி இருக்கு. அவள் உங்ககிட்ட என்னத்தை சொன்னா மல்லிகா? அதை நீ இப்போ சொல்லாத மல்லிகா, நான் அங்கே போன பிறகு சொல்லு. அப்படி என்னதான் அந்த உமா உங்ககிட்ட குசு குசுன்னு பேசிட்டு போனா? நீங்கள் ஏற்கனவே 2 பழமொழி சொல்லியிருந்தீங்களாக்கா. அவள் வர்றதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பழமொழி சொன்னீங்கன்னா அதை வந்த உடனே சொல்லி சொன்னாக்கா. இதுக்காகவே அவள் வர்றதுக்குள்ளே நான் எதுவும் பழமொழி சொல்லாமல் இருக்க போகிறேன் பாரு. இந்த சின்ன பொண்ணு இங்கே தான் இருக்காளா, இல்லை ஊரை விட்டு எங்கேயும் போயிட்டாளா? அப்படி எங்கேயும் போகலக்கா. நாங்கள் வரமத்தில் அவள் இங்கே தான் இருந்தா. இங்கே என்ன நிலாவாக்கா இது? இதுலேயே நின்று அவளுக்காக பார்த்துட்டு இருக்க. கொளுத்துற வெயிலில் எவ்வளோ நேரம் தான் அவளுக்காக பார்த்துட்டு இருக்க. பொறுத்தது பொறுத்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்து பார்த்துட்டு அவளை கூட்டிகிட்டே போயிடுவோங்க்கா. நம்ம 3 பேரும் நடந்து போயிட்டுருப்போம். உமாவுக்கு ஃபோன் பண்ணி 2 பேரையும் கடைக்கு நேரம் வர சொல்லு. சரிக்கா, ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஆனால் நம்ம பையே நடந்து போவோம். சரி, பையே நடந்து போவோம்.